அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் சிகிச்சை தவிர்ப்பதற்குரிய 5 காரணங்களும் அதற்கான விளக்கங்களும். அதாவது நம்ம எவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இன்னும் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது 2 வருஷம் இருந்தது டாக்டர், 4 வருஷம் இருந்தது டாக்டர், பிரச்சனையோடு வராங்க, கால் புண்ணோடு வராங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு சிகிச்சை எடுக்காமல் இருக்காங்க. ஸோ அந்த சிகிச்சையை தவிர்ப்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய 5 முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் மருந்துகளை கண்டு பயம். டாக்டர் மருந்து சாப்பிட்டா, தொடர்ந்து சாப்பிட்டா கிட்னி கெட்டு போயிடுது, இல்லை இருதய பாதிப்பு வருது, இல்லை வந்து லிவருக்கு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க டாக்டர். இதனால வந்து எனக்கு மருந்து சாப்பிட்றதுக்கே பயம். ஸோ இந்த ஒரு குழப்பத்துக்கு தெளிவான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒவ்வொரு மருந்தும் சர்க்கரை நோய்க்கு இப்போ நான் வந்து சிகிச்சைக்கு கொடுத்துட்ருக்க ஒவ்வொரு மருந்தும் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆராய்ச்சியிலிருந்து அதுக்கு பிறகு தான் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கே கொடுக்கப்பட்ட மருந்துகள். அதுலேயும் பெரும்பாலான மருந்துகள் இப்போ இருக்கிற மருந்துகள் பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மருந்துகள். அப்படி ஏதேனும் பின்விளைவுகள் உண்மையிலுமே இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த மருந்து நிறுத்தப்பட்டிருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக சமீப காலத்தில் ஒரு 10-15 வருஷமாக வர்ற மருந்துகள் எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரியாக ட்ரக் கண்ட்ரோல் சிவிஓடி ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்த சொல்கிறாங்க. அதாவது வந்து கார்டியோவாஸ்குலர் அவுட்கம் ட்ரையல். இந்த மருந்து சாப்பிட்றதுனால இருதய பாதிப்பு அதிகமாக வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கா, இல்லை கிட்னி பாதிப்பு அதிகமாக வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கார்டியோவாஸ்குலர் அவுட்கம் ட்ரையல்லையும் பாஸ் பண்ண மருந்துகள் மட்டுமே தான் மார்க்கெட்டில் இருக்குது. அப்புறம் ஏன் மருந்துகளை பற்றின இந்த பயம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்ட கால அளவில் சரியான டோஸில் எடுத்துட்டா இந்த பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து மருத்துவரோட பரிந்துரை வந்து இப்போ வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மருத்துவரை பார்க்காமையே அவங்க வந்து தொடர்ந்து வருடக்கணக்கில் அந்த மருந்துகள் எடுத்துக்கிறாங்க. அப்போது நோயின் தன்மை மாறுபடும். அன்னைக்கு மருந்து உங்களுக்கு கொடுத்தப்போ நோய் என்ன தன்மையில் இருந்ததோ அதுக்கு தகுந்த மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. இது நோயின் தன்மை மாறுபட்ட பிறகும் நீங்கள் அதே மருந்துகளை தொடர்ந்து பரிசோதனை பண்ணாமல் சாப்பிடும்போது அதனால் விளைவுகள் வந்து ஏற்படலாம். ஸோ இதுதான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மருந்துகள்னால பிரச்சனைகள் கிடையாது. பரிந்துரைக்கப்பட்ட கால அளவுக்கு மேலே 1 மாதம் 2 மாதம்னா பரவாயில்ல, வருஷ கணக்கில் தொடர்ந்து சாப்பிட்றது, பரிசோதனை இல்லாமல் சாப்பிட்றதுனால பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ முதல் சந்தேகம், மருந்துகள்னால பாதிப்பு ஏற்படுமானா கிடையாது. 2வது சந்தேகம், 2வது இருக்கிற குழப்பம் என்னென்னா, நான் நல்லா தான் டாக்டர் இருக்கேன், எனக்கு எந்த அறிகுறியுமே இல்லை, இவங்க தான் செக் பண்ணிவிட்டு லேபில் 300 இருக்குது 400 இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேன், ஒய்ஃப் தான் கூப்பிட்டு போய் செக் பண்ணால் பார்த்தா இவ்வளோ சுகர் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் நல்லா இருக்கேன். பெரும்பாலான சர்க்கரை நோய்க்கு அறிகுறிகள் கிடையாது. சர்க்கரை நோயோ இல்லை சர்க்கரை நோயினால் ஏற்படுற பாதிப்புகளுக்கோ ஆரம்ப கட்டத்தில் பெரும்பாலானவருக்கு அறிகுறிகள் கிடையாது. இந்த அறிகுறிகள் இல்லாத ஒரு சூழல் இருப்பதனால தான் இந்த சர்க்கரை நோயில் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுது. ஏன்னா நம்ம சிகிச்சை எடுக்கிறதில்ல, அதுக்கான வந்து வழிமுறைகளை பின்பற்றுறதில்ல. ரொம்ப நாளைக்கு தொடர்ச்சியாக அதிக சர்க்கரை இருக்கும்போது அது நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அறிகுறிகள் இருக்கோ இல்லையோ உங்கள் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டும். ஸோ 2வது இருக்கிற குழப்பமும் இப்போ வந்து நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அடுத்து 3வது, சின்ன வயசில் சர்க்கரை வரவங்களுக்கு, ஒரு 35-40 வயசில் சர்க்கரை வரவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, நான் இப்போ இருந்தே மருந்து சாப்பிடணுமா, இப்போ தான் டாக்டர் எனக்கு சுகர் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் முத்துனதுக்கு பிறகு நான் சாப்பிட்டுக்கலாமா, அது வரைக்கும் நான் வேறு ஏதாவது முயற்சிகள் பண்ணட்டுமா? இந்த சந்தேகம் பலருக்கும் இருக்குது. இப்போ இருந்தே மருந்து சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நாளைக்கு மருந்து சாப்பிட்றதுனால பிரச்சனை வருமா? இந்த மாதிரி சந்தேகங்கள், குழப்பங்கள்லாம் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நான் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சர்க்கரை கண்டுபிடிச்சதுலேருந்து 5லேருந்து 10 வருஷம் உங்கள் சர்க்கரையோட அளவு எவ்வளவு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் பின்னாடி உங்களுக்கு பின்விளைவுகள் வரதுக்குரிய வாய்ப்புகள். உதாரணத்துக்கு 5 வருஷம் நீங்கள் வந்து சர்க்கரையை கட்டுப்பாடே இல்லாமல் அதிக சர்க்கரையில் நீங்கள் வச்சுருட்டு அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சிகிச்சையை தொடங்குனீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்மளோட இரத்த குழாய்கள் பாதிப்படையும். கண் இரத்த குழாயோ, கிட்னியில் இருக்கிற இரத்த குழாயோ, இல்லை வந்து இருதய இரத்த குழாயோ பாதிப்பு அடைஞ்சிருக்கும். அதுக்கு பின்னாடி நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எல்லாமே கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரியே தான். ஏன்னா பாதிப்புகள் ஆல்ரெடி நம்ம உடம்புல வந்திருக்கும், அதுக்குரிய சிகிச்சையும் சேர்த்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இதே முதல் 5 வருஷம் 10 வருஷம் நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்களுக்கு
பின்விளைவுகள் வர்றது 20லேருந்து 30 வருஷம் தள்ளி போடப்படுகிறது. அது இல்லாமல் ஒரு சராசரி மனிதனோட வாழ்நாள் எப்படி இருக்குமோ, வியாதி இல்லாமல், சர்க்கரை வியாதி இல்லாமல் ஒரு சராசரி மனிதனோட வாழ்நாள் எப்படி இருக்குமோ அதே போல் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகளில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த வயசில் சர்க்கரை வந்தாலும் சிகிச்சை எடுக்கிறதுக்கு டிலே பண்ணாதீங்க. ஆரம்ப கட்டத்திலேயே சரியான சிகிச்சை எடுத்து முறையான கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா நிச்சயமாக பின்னாடி மருந்து மாத்திரையோட அளவும் குறையும். அதே போல் பின்விளைவுகளும் நிச்சயமாக நமக்கு வந்து குறையும். அடுத்து இப்போ நான் சொன்னது எல்லாமே மருந்து மாத்திரையை தொடங்கிறதுக்கே பயப்படுறவங்க. அடுத்த 2 காரணங்கள் பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரை எடுத்துட்டு நிறுத்துறவங்க. அதில் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4வது விஷயம், ஒரு தடவை மருந்து மாத்திரை ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இப்போ சர்க்கரை 300க்கு 200க்கு 400க்குன்னு போயிருப்பாங்க. ஒரு மருந்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க. 1 வாரம் 10 நாளில் அது ஏதாவது ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தியிருக்கலாம். எல்லா மருந்துகளுக்கும் நிச்சயமாக பக்க விளைவு அப்படிங்கிறது சாத்தியம். சாதாரணமாக எடுக்கிற பேராசிட்டமால்லேருந்து ஒரு சாதாரண ஆன்டிபயோட்டிக்லேருந்து எல்லா மருந்துகளுக்குமே பக்க விளைவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து லேபிள்டு அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மருந்துக்கும் இந்தந்த மாதிரி பக்க விளைவுகள் உண்டாகலாம் அப்படின்னு. ஆனால் அதுவும் பெரும்பாலானோருக்கு இருக்காது. ஒரு 1%, 1/2%, 2%க்குள்ளே தான் அந்த பின் விளைவுகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நிச்சயமாக வந்து அந்த மருந்து அப்ரூவே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் உடனடியாக மருத்துவரை நீங்கள் அணுகி இந்த மாதிரி பக்க விளைவுகள் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை வந்து மாற்றலாம். ஏன்னா மருந்தின் விளைவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பெரும்பாலானோருக்கு என்ன விளைவு ஏற்படுதோ அதை தான் வந்து அவங்க வந்து ப்ரிஸ்கிரைபிங் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வேறு விதமான மருந்துகளை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அது இல்லாமல் எனக்கு ஒரு முறை பக்க விளைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கரை வியாதி போல் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய ஒரு வியாதியில் நீங்கள் வந்து சிகிச்சையை தவிர்த்தீங்க அப்படின்னா அதனால் வர பாதிப்புகள் அப்படிங்கிறது வெகுவாக அதிகமாகும். ஸோ அதனால் பக்க விளைவு இருந்ததுன்னா டாக்டரை பார்த்து நிச்சயமாக உங்கள் மருந்து மாத்திரையை மாற்றிக்கங்க. அடுத்து 5வது விஷயம், மருந்து சாப்பிட்டும் என் சர்க்கரை குறைய மாட்டேங்குது டாக்டர், நான் ஏன் போய் மருந்து சாப்பிடணும்? இது நிறைய பேர்த்துக்கு இருக்க சந்தேகம். அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனோட உடல் வாகும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும் நம்ம மருந்துகளுக்கு. ஸோ அப்படி ஒரு சிலருக்கு சில மருந்துகள் மாத்திரைகள் சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ண முடியாத நிலையில் அவங்களுக்கு வேறு விதமான மருந்துகளோ இல்லை வந்து அதிலிருந்து அதிகப்படியான டோஸோ இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நிச்சயமாக தொடர்ந்து அடிக்கடி டாக்டர் வர சொன்னாங்கன்னா மருத்துவ சிகிச்சைக்கு நீங்கள் போய் மானிட்டரிங் தொடர் கண்காணிப்பு நீங்கள் செஞ்சு அதுக்குரிய மருந்து மாத்திரைகள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வரும். கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட் HbA1c ரீச் பண்ணுறதுக்கு என்ன சிகிச்சையோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் மருந்து சாப்பிட்டு சர்க்கரை கட்டுப்பாட்டில் வரலன்னு மன உளைச்சல் ஏற்பட்டு நீங்கள் மருந்தை நிறுத்துனீங்க அப்படின்னா அதுவும் தொடர்ந்து அதிக சர்க்கரையினால் பின்விளைவுகளை இன்னும் வெகுவாக அதிகப்படுத்தலாம். ஸோ முக்கியமாக நான் சொன்ன 5 விஷயங்கள், 5 சந்தேகங்கள், 5 குழப்பங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். மருந்து மாத்திரைனால சைடு எஃபெக்ட் தொடர்ந்து சாப்பிட்டா நமக்கு பின்விளைவுகள் வருமா? அடுத்த விஷயம் வந்து நமக்கு வந்து அறிகுறிகள் இல்லாதனால மருந்து மாத்திரைகளை தவிர்க்கிறாங்க. 3வது விஷயம், ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கணுமா இல்லை வந்து பின்னாடி எடுத்துக்கிட்டால் போதுமா? இந்த மாதிரி சந்தேகங்களும், பின்விளைவுகள் ஏற்படுறதுனால மருந்து மாத்திரை நிறுத்துறதோ இல்லை வந்து தொடர்ந்து சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டும் கட்டுப்பாடு இல்லைங்கிற காரணத்தினால சர்க்கரை மாத்திரை மருந்து சிகிச்சையை நிறுத்துறதோ தவறான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த வீடியோ யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான சிந்தனைகளோடு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.